கிதவனம் கோடை வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் நிலையில் சற்று இதமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மழை பொழிவு சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காணப்படுகிறது. ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள், மழையின் அளவு பொறுத்தவரையில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் 3 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது என்றும், சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது என்றும், இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய இதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். அதையொட்டிதான் காலை முதலே சென்னையில் மேகமூட்டமாக காணப்பட்டது. ஒரு இதமான ஒரு மந்தமான சூழல் தான் இருந்தது. வழக்கமாக இதுபோன்ற காலை நேரத்தில் கூட வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம், ஒரு மந்தமான நிலைதான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தான் திடீரென்று சென்னையில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக வட தமிழகம், தென் தமிழகம் என சென்னையின் பரவலாக பொதுவான ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லாமல் பரவலாக பல இடங்களில் மழை என்பது ஒரு பரவலான மழை பொழிவு என்பது காணப்படுகின்றது. இந்த மழை பொழிவு காரணமாக கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கம் சற்று தணிந்து ஒரு இதமான சூழல் காணப்படுகிறது. மழையின் அளவு கூட கனமழை, மிக கனமழை என்று சொல்ல முடியாது, ஒரு இதமான மழைதான் இருக்கின்றது. இந்த மழை முழுக்க முழுக்க கடந்த சில நாட்களாகவே, சில மாதங்களாக வெயிலின் கொடுமையில் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு ஒரு இதமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளையும் கூட லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில், இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னுடன் கூடிய மழை என்றும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது, இன்று முழுவதும் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளை தினம் கூட இதுபோன்ற பரவலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது நாளைய தினம் 13ஆம் தேதியான 13, 14 நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடிமின்னுடன் கூடிய லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய நாள் முழுவதுமே சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் பரவலான இதமான சூழல் காணப்படும், லேசான மழை பொழிவு இருக்கும். நாளைய தினம் கூட இதுபோன்ற இதமான ஒரு சூழல் நிலவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நிகிதா.